அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தகங்கள் படிக்கும் பொழுது நிறைய இடங்களில் ஒரு ஓர் என்ற அடைமொழி சொற்களை பயன்படுத்துவதில் ஒரு தடுமாற்றம் தெரிவதாக எனக்கு தெரிகிறது. அது இலக்கிய நூல்கள்லையும் இருக்குது, பாடப்புத்தகங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய பயன்பாட்டிலையும் அந்த மாதிரி தவறான பயன்பாடு இருக்குது. அலுவலகத்தில் ஒரு அலுவலக குறிப்பு எழுதும்போது கூட ஒரு ஓர் எந்தெந்த இடத்துல வரணுன்றது தெரியாமல் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த தவறை கண்டிப்பாக தவிர்க்கலாம். பொதுவாக ஒரு பெயர் சொல் உயிரெழுத்தில் தொடங்குது அப்படின்னா, உதாரணமாக ஆலமரம், உயில், உயிர், உடல் இப்படி என்று ஒருமையில் வருதுன்னா அதை எப்படி சொல்லணும்னா ஓர் ஆலமரம், ஓர் உடல், ஓர் உயிர், ஓர் உண்மை இப்படி சொல்லணும். இதுவே இப்போ வாய், மெய், கண், காது, மூக்கு, செவி அப்படின்னு சொல்லி ஐம்புலன்களை சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே சொல்லும்போது ஒரு காது, ஒரு மூக்கு, ஒரு வாய், ஒரு கை இப்படி தான் சொல்லணும். ஏன்னா உயிர்மெய் எழுத்தில் வரக்கூடிய ஒரு வறுமொழிக்கு முன்னாடி ஒரு என்ற அடைமொழி வரணும். உயிரெழுத்தில் வரக்கூடிய ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி அந்த ஓர் என்ற அடைமொழி வரணும். இப்படி பயன்படுத்தினா நம்ம தமிழ் நல்லா பயன்படுத்துகிறதா அர்த்தம். இதில் இன்னொன்று, இதில் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அதிர வருவதோர் நோய் அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார். ஓர் நோய் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல வரக்கூடிய ஓர் என்பதற்கு ஒப்பற்ற என்ற பொருள்படணும் அப்படின்னு தமிழண்ணல் சொல்கிறார். அதே மாதிரி அதிர வருவதோர் அப்படின்னும் போது வருவது ஓர் அப்படின்றத விட முன் சீரில் சேர்ந்து வர்றதுனால அது ஒழிப்புக்கு அதிர வருவதோர் நோய் அப்படின்னு சொல்லி வருது. அதே மாதிரி நற்றிணையிலும் பார்த்திங்கன்னா ஓர் வாய்ச்சொல்னு சொல்லி வரும், அதுவும் முன்சீரில் சேர்ந்து வரும். ஸோ இந்த ஓருங்கிறது அந்த இடத்துல மட்டும் விதிவிலக்கா ஒப்பற்ற என்ற பொருள் கொள்ளணும் அப்படின்னு தமிழண்ணல் தன்னுடைய நூலில் சொல்லியிருக்காரு. எனவே பெரும்பாலும் இந்த தவறை நாம் தவிர்ப்பதற்காக ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, ஓர் உண்மையை தெரிந்து கொண்டோம். எனவே ஒவ்வொரு நாளும் ஓர் பயன்படுத்தும் பொழுது சரியாக எந்த சொல்லுக்கு முன்னால் அது வர வேண்டும் என்று பயன்படுத்தினீர்கள் என்றால் தமிழ் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.